சிஎன்சி டர்னிங் மிஷினில் ஆப்செட் எடுக்கும்போது எப்படியெல்லாம் தவறுகள் ஏற்பட்டது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிஎன்சி ஸ்கில் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம சிஎன்சி டர்னிங் மிஷினில் ஆப்செட் எடுக்கும்போது எப்படியெல்லாம் தவறுகள் ஏற்பட்டது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செட்டிங் போடும்போது நம்ம டர்னிங் மிஷினில் ஃபஸ்ட்டு ஜாஸ் நம்ம போர் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்தது பாட்டு கிளாம் பண்ணிவிடுவோம். பாட்டு கிளாம் பண்ண பிறகு இப்போ இதுக்கு ஆப்செட் எடுக்கணும். இந்த பாட்டில் ஜஸ்ட் டர்னிங் மட்டும்தான் ஆகுது, டர்னிங்கும் ஃபேஸிங்கும் ஆகுது. இதுக்கு ரெண்டு டூல் போதும். டர்னிங் டூல் TN டூல் ரெண்டு டூல் போதும். இப்போ இந்த ரெண்டு டூலுக்கு நம்ம ஆப்செட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ டூல் டேரக்ட் ஹோம் பொசிஷன் டூலை கொண்டு வரோம். டூல் கொண்டு ஃபேஸில் டச் பண்ணிடுறோம். காம்பவுண்ட் ஃபேஸில் டச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம், தெரியுங்களா? அதுக்கப்புறமா லைட்டாக க்ளோஸாக வந்த உடனே நியூஸ் பேப்பரை விட்டோம்னா பேப்பர் கீழே விழக்கூடாது, ஆனால் ஷேக் பண்ணோம்னா ஃப்ரீயாக மூவ் ஆகணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆப்செட்டில் போயிட்டு ஜாமெண்ட்ரியில் போயிட்டு Z0.0 மெஷர் அப்படின்னு பண்ணிட்டோம்னா ஜெட் ஆப்செட் 0 ஆகிடும். அப்புறம் லைட்டாக பேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸில் மூவ் பண்ணிவிட்டு ஓடியில் ஸ்கின் கட் கொடுத்துருவோம். ஜெட்டில் மூவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸில் வெளியே எடுக்கக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கட் கொடுத்துட்டு ஓடியில் ஸ்கின் கட் கொடுத்துட்டு எக்ஸில் வெளியே எடுக்கக்கூடாது. ஸ்பின்னில் ஆஃப் பண்ணிவிடுங்க. டூல் அங்கேயே இருக்கட்டும். ஓடி மெஷர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டூல் அங்கேயே இருக்கிறதுனால ஓடி மெஷர் பண்ண முடியலையா, அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா அங்கேருந்து அப்படியே ஜெட்டில் வெளியே கொண்டு வந்துடுங்க. ஜெட்டில் வெளியே கொண்டு வந்துருங்க. எக்ஸில் மட்டும் மூவ் பண்ணக்கூடாது, ஜெட்டில் அப்படியே வெளியே கொண்டு வந்துருங்க. வெளியே கொண்டு வந்துட்டு இப்போ ஓடி மெஷர் பண்ணுங்கள். ஓடி மெஷர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓடி 50 mm வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஆப்செட்டில் போயிட்டு ஜாமெண்ட்ரியில் போயிட்டு X0.0 மெஷர் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? இதுதான் தப்பு. இதுதான் தப்பு. ஏன்னா எக்ஸு நமக்கு 50 mm வந்தது இல்லைங்களா? மெஷர் பண்ணும்போது 50 mm வந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்செட்டில் போயிட்டு ஜாமெண்ட்ரியில் போயிட்டு X50.0 மெஷர் அப்படின்னு மெஷர் பண்ணோம். X0.0 மெஷர் பண்ணது நம்ம ராங்கு. இது போல தான் தவறுகள் நடக்குது. ஓகேங்களா? இந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது நம்ம X50.0 மெஷர் கொடுத்தோம்னா எக்ஸ் ஆஸ்பெக்ட் மெஷர் ஆகிடும். அதுக்கப்புறமா டேரெக்டாக ஹோம் பொசிஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஃபினிஷிங் டூல் இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் ஃபேஸில் கொண்டு வச்சுட்டு நியூஸ் பேப்பர் வச்சு லைட்டாக ஷேக் பண்ணி நம்ம மறுபடியும் ஃபினிஷிங் டூல் நம்பர் நோட் பண்ணிக்கணும். டூல் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு Z0.0 மெஷர்னு கொடுத்துட்டோம்னா ஃபினிஷிங் டூல் ஜெட் ஆஸ்பெக்ட் ஆகிடுச்சு. அதே போல் எக்ஸில் லைட்டாக இது பேப்பர் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்கின் கட்டு கொடுக்க தேவையில்ல. லைட்டாக பேப்பர் வச்சு ஷேக் பண்ணி டூல் டச் பண்ணி இது போல் டூல் டச் பண்ணி பேப்பர் ஷேக் பண்ணோம்னா ஓரளவுக்கு பிடிச்சிக்கிச்சோன்னா அதுக்கப்புறமா நம்ம X50.0 மெஷர் அப்படி கொடுத்தோம்னா எக்ஸ் ஆப்செட்டும் ஓகே டன் ஆகிடும். ஆப்செட் இப்படி தான் கொடுக்கணும். X0.0 அப்படி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது தப்பு. இது போல் தவறுகள் தான் ஏற்படுது. X0.0 அப்படின்னு எந்த டூலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக தெரியுது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ண கொடுத்துருங்க. இது போல் CNC VMC டிப்ஸ்களுக்கு நம்ம சிஎன்சி ஸ்கில் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.